இப்போ பாருங்கம்மா, நான் எத்தனை ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கிறேன்னு. இந்த மாதிரி பட்டுப்பாவாடை புடவைக்கு ப்ளவுஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சேரீயில் இருக்கிற ஃப்ளவரை நான் ஹேண்ட்லேயே வரைஞ்சிருவோம்மா. வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு அதாவது பட்டர் சீட் மாதிரி இருக்கு பாருங்க. அப்புறம் அது போக இந்த ஒயிட் கார்பன் பேப்பர் தான் ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம நேரடியாக அந்த துணியில வரைய முடியாது. ஏன்னா அது ஏதோ தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு போட்டு அதில் வரைய முடியாது. இதுல ஒரு எல்லோ ஒயிட் சைட்லயே சாரி வந்துச்சுன்னா எல்லோ சைட்ல கார்பன் பேப்பரு பாருங்க. எத்தனை ஃப்ளவர் நல்லா பேஸ்ட் பண்ணி இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுக்கு அப்படியே பண்ண முடியாது. இது பாத்தீங்களா மயில் தோங்க வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து கீழே டாலர் மாதிரி, இங்கே ஃபுல்லாக மாங்காய் பேட்டர்னாக வரும். இது பாருங்க சின்னதாக வரும். நிறைய ஃப்ளவர் எல்லா சேரீல இருக்கிறதெல்லாம் வரைஞ்சதுனால நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட மாட்டேன், வச்சுக்குவேன். இதுன்னு ஒரு காமனான டிசைன் வந்து இது வந்து ஹேண்டுக்குங்க. அதாவது ஒரு கைக்கு மட்டும் இந்த டிசைன் கொடுத்து இது ஆரி ஒர்க்கும் பண்ணலாம், எம்ப்ராய்டிங்கும் பண்ணலாம். சூப்பரா இருக்கும் இது. இது பாருங்க, இதுல மாங்காய் டபுள் மாங்காய் பாருங்க. இதுல எம்ப்ராய்டிங்கும் போடலாம், ஆரி ஒர்க்கும் போடலாம். நிறைய இந்த இது ஃபுல்லா நான் பேட்டர்ன் எடுத்து